ஹலோ நண்பா, எஸ்எஸ்பி அதாவது சசந்த் சீமன் பால்ஸ் அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸிலேருந்து எஸ்எஸ்பி எஸ்ஐக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் சேலரி இருக்குது. ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கு மேலே வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி இன்ஜினியரிங் அண்டு ஆர்ட்ஸ் இது எது முடிச்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு, ரன்னிங் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு டைம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல். இது 4 ப்ராசஸ் தான். நான் இந்த 4 ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்பி எஸ்ஐக்கான 3 போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ்ஐ ஜென்ரல் டியூட்டி அண்டு எஸ்ஐ டெக்னிக்கல், எஸ்ஐ ஸ்டாஃப் நர்சிங். ஓகேங்களா. இந்த 3 போஸ்டிங்க்கான வேகன்சி, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான வெயிட் டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்து நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒன்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 போஸ்டிங்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மார்ச் 2026 வரைக்கும், அதாவது இன்னொரு 2 டேஸில் இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு 2 டேஸில். இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஓகேங்களா. 20 ஏப்ரல் 2026 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே, அதாவது எஸ்ஐ ஜென்ரல் டியூட்டிக்குனா வேகன்சி எவ்வளோ இருக்கும், குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கும், ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கும், சேலரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா 20லேருந்து 25 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த எஸ்ஐ ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டுமே 20லேருந்து 25 போஸ்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேசிக் சேலரி. ஓகேங்களா. ஸோ ஆனால் மந்த்து சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும், உங்களுக்கு 50,000க்கு மேலேயே உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் இவங்க சேலரி கொடுத்தது வந்து 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. லெவல் 6 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேட்டகரிக்கு 155 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா. ஹைட்டு. ஓகேங்களா. ஸோ வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கும்போது இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஓகேங்களா. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ரன்னிங்கு 7 நிமிஷத்தில் ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் ரன்னிங் முடிச்சுட்டு வந்தோடனே லாங் ஜம்ப்பு, ஹைட் ஜம்ப் இருக்கும். ஓகேங்களா. லாங் ஜம்ப் வந்து 3.5 மீட்ரு வந்து லாங் ஜம்ப் பண்ணணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்ரு ஹைட் ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷத்தில் ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் லாங் ஜம்ப்பு, ஹைட் ஜம்ப் இருக்குது. ஸோ லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 2.7 மீட்ரு லாங் ஜம்ப் பண்ணணும். ஹைட் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 0.9 மீட்டரு ஹைட் ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இது எஸ்ஐ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா. ஜிகே, மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து 4 டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கொஷின் வரும். ஸோ எஸ்ஐன்றதால டிகிரி லெவலில் கொஷின் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாமுக்கான எப்படி படிக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் படிக்கணும், இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்மளுக்கு கொஷின் கேட்க போகிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. எஸ்எஸ்சி நீங்கள் ஜிடிக்கு படிக்கிறீங்க இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா. இதுலேயும் எஸ்எஸ்சி படிக்கிற சிலபஸ் மாதிரி ஒன்றா வரும். ஓகேங்களா. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம்ன்றதால நம்மளுக்கு எக்ஸாமுக்கு அதிக டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கான நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிற போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெக்னிக்கல். ஓகேங்களா. டெக்னிக்கல் வந்து நம்மளுக்கு 5லேருந்து 20 போஸ்டிங்க்கு நம்ம வேகன்சி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் அண்டு ஐடிஐ, சிவில், எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் இது எல்லாத்துலேயும் டிகிரி முடிச்சிருக்கிறதுனால இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ சிவில் எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் இதில் இதெல்லாம் டிகிரி முடிச்சுக்கோங்க, இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 30 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் மந்த் சேலரி நான் சொன்ன மாதிரி 50,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எஸ்ஐ டெக்னிக்கலுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா அதே தான். ஓகேங்களா. மேல் கேண்டிடேட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பிரஷன் ஆகணும். கேர்ள்ஸுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா. ஃபிசிக்கல் எஃபிடன்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஜிடிக்கு சொன்னேன் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐ டெக்னிக்கலுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. எஸ்ஐ டெக்னிக்கலுக்கும் எஸ்ஐ வந்து ஸ்டாஃப் நர்சிங்க்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் பார்த்துங்க. ஜிடிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஸ்டாஃப் நர்சிங். ஓகேங்களா. ஸோ எஸ்ஐ ஸ்டாஃப் நர்சிங்க்கு வந்து வேகன்சி எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா ஒரு 5லேருந்து 10 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து யாரும் அதிகமாக இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நர்சிங் முடிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. மோஸ்ட்லி அதிகமாக அப்ளை பண்ணுறது கேர்ள்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 5லேருந்து 10 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. எஸ்ஐ ஸ்டாஃப் நர்சிங்க்கு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜிஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் எதனா முடிச்சிருந்தவங்க நர்சிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் தான். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 அதே சேலரி தான். 35,400லேருந்து 1,12,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேல் கேட்டகரிக்கு 155 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 77 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு இல்லை. ஓகேங்களா. ஃபிசிக்கல் எஃபிடன்ஸ் டெஸ்ட்டும் அதே தான். நான் ஜிடிக்கு சொன்னது அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். ஸோ அது என்ன சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நர்சிங்க்கு உங்களுக்கு எக்ஸாம் எடுக்கணும்னா நர்சிங் பேஸ்டு. ஓகேங்களா. அந்த பேஸ் படி உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி அதாவது சசன் சீமன் பாலியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டிரைவருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது 2 பொசிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது எஸ்ஐக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒரு நல்ல சேலரி. ஓகேங்களா. நீங்கள் சும்மா பேசிக் நீங்கள் ட்ரேட்ஸ்மேனுக்கு இது பண்ணியிருந்தா கூட நீங்கள் ஹெவி சேலரி. ஓகேங்களா. அதுக்கே 40,000 கிட்ட உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் அக்னிபாத் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணதை விட இதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. அது பர்மனெண்ட் ஜாப் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஏஜ் ஹைட்டு வெயிட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஃபீமேல் கேட்டகரி வந்து மோஸ்ட்லி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஏன்னா சீக்கிரமே கிடச்சிடும். அதுக்கு வந்து போட்டி வந்து கம்மி தான், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நர்சிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஓகே நம்ப இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கான்ஸ்டபிளுக்கு ஓகேங்களா ஹெட் கான்ஸ்டபிள் அண்டு ட்ரேட்ஸ்மேன் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான எஸ்ஐக்கான சிலபஸ் என்ன, அதுக்கு எப்படி படிக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எஸ்ஐன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.